இன்னைக்கு காணும் பொங்கல் நம்ம காஞ்சிபுரம் வந்து பாண்டிச்சேரி தான் போகிறோம். இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி காமிச்சல ஒரு மினி விளாக்ல. நான் எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ண போறேன்னு கேட்டிருந்தேன். பொங்கல் அன்னைக்கு போட்ட அந்த ட்ரெஸ்ஸும் எடுத்தேன், இந்த ட்ரெஸ்ஸும் எடுத்தேன். இதுதான் இன்னைக்கு போட்டிருக்கேன். நம்மளை சுற்றி சில பேர் இருப்பாங்க, ஒரு விஷயத்துல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் அதை பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். இல்லைனா அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இருக்காது. இந்த மாதிரி 2 பீப்புள் இருப்பாங்க. 2 பேருக்குமே அந்த விஷயத்த மற்றவங்க பண்ணும்போது என்ன தோணும்னா, ஒன்று இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்களால அதை பண்ண முடியலன்ற ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போய் ஒரு கட்டத்தில் வந்து பயங்கர பொறாமையாயிடும். அதுக்கப்புறம் நம்ம மேல ரொம்ப வன்மத்தை கொட்டுற மாதிரி கூட சில வேர்ட்ஸ் நம்ம கிட்ட பேசுவாங்க. ஒரு 1 இயர் முன்னாடி இந்த சேனல் நான் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இவ்வளவு பிரேக் எடுத்த காரணமும் வந்து அந்த மாதிரி சில பீப்புளால தான். இப்போ அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏன் இதை பாதியில ஸ்டாப் பண்ணேன், ஏன் இவ்வளவு நாள் பிரேக் விட்டேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ பார்த்தா யூடியூப்ல எனக்கு 260 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. கவுண்ட்னு பார்த்தா அது கம்மியா இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டால 17, 18 அந்த மாதிரி பீப்புள் தான் ஃபாலோவர்ஸா இருக்காங்க. ஆனா வியூஸ் வந்து 3000, 1000 அந்த மாதிரி போகுது. அது நிஜமாவே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமா தான் தெரியுது. இப்போதான் எனக்கு ஒரு சில விஷயம் புரியுது. நம்ம ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சோ இல்லை மற்றவங்க பற்றி ரொம்ப வரி பண்ணி நம்ம எந்த விஷயத்தையும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். மற்றவங்க நம்ம ஜட்ஜ் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம்.